ரைட். ஸோ ரொட்டேஷனல் மோஷனோட லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். இதுல ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம பேச மறந்துட்டோம். லீனியர் மோஷன்ல v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடின்னு கத்துக்கிட்டீங்க. v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as சார், இதெல்லாம் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனே நாங்கள் படிச்சிட்டோம் சார். அடுத்தது s ஈக்குவல்ஸ் டு ut பிளஸ் ஹாஃப் at ஸ்கொயர். இது டிஸ்டன்ஸ் டிராவல்டு இன் n செகண்ட்ஸ். ஒரு பாடி டோட்டலா 10 செகண்ட்ல எவ்வளவு தூரம் போகுன்றது தான் இந்த ஈக்குவேஷன். டிஸ்டன்ஸ் டிராவல்டு n செகண்ட்ஸ். இந்த ஈக்குவேஷன் டிஸ்டன்ஸ் டிராவல்டு nth செகண்ட் sn equal to u plus half a 2n minus 1. இது என்னன்னா டோட்டலா 10 செகண்ட் டிராவல் பண்ணுது. கரெக்டா 5th செகண்ட்ல மட்டும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும்? n செகண்ட்ஸ் ரேஷியோ வேற 1:4:9. nth செகண்ட் ரேஷியோ வேற 1:3:5. n செகண்ட்ஸ் ரேஷியோனா டோட்டலா ஆட் பண்ணி சொல்றது. nth அப்படின்னா அந்த பர்டிகுலரா ஒரு அந்த ஒரு செகண்ட்ல மட்டும் சொல்றது. ஃபர்ஸ்ட் செகண்ட்ல மட்டும், செகண்ட் செகண்ட்ல மட்டும், தேர்ட் செகண்ட்ல மட்டும் அப்படி சொல்றது தான் nth செகண்ட் ரேஷியோ. அதுல ஒரு சம் கூட நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த டாப் ப்ராப்ளம்லாம் இப்படி தான் சால்வ் பண்ணணும், nth செகண்ட் ரேஷியோ. இது ஏன் சார் இப்போ சொல்றீங்க? இது லீனியர்ல ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இந்த ஈக்குவேஷனை நீங்க ஹேண்டில் பண்ணணும்னா கண்டிப்பா ஆக்சலரேஷன் யூனிஃபார்மா தான் இருக்கணும். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ற ஒரு வார்த்தை இருக்கணும், இல்லைனா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ற ஒரு வார்த்தை இருக்கணும். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அல்லது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ரைட்டா? இதெல்லாம் நீங்க அங்க படிச்சது. அதே விஷயத்த ரொட்டேஷனலுக்கு கற்றுக் கொடுங்க சார். ஒரு பாடி இருக்கு, ரொட்டேட் ஆகுது ஒரு ஆக்சிஸை பொறுத்து அப்படின்னா, இங்க ஒரு 4 பேரை உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஒமேகா நாட். யார் சார் இவன்? இவனோட பேரு தான் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. அங்க எப்படி யூஓ, இந்த ஊர்ல ஒமேகா நாட். லீனியர்ல யூ, ஆங்குலர்ல ஒமேகா நாட். ஒமேகான்னா சார் நாங்களே சொல்லிடுறோம், ஃபைனல் சார். ஸோ ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி, ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. அப்ப அங்க என்னவா படிச்சீங்க? வி சார். ஆல்பா யாரு சார்? அந்த ஊர்ல ஏ, லீனியர் ஆக்சலரேஷன். இந்த ஊர்ல ஆல்பா ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்பா. எஸ் யாருப்ப? எஸ் இடத்தை பொறுத்து டிஸ்டன்ஸும் சொல்லலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சொல்லலாம். அந்த ஊர்ல லீனியர், இங்க தீட்டா. தீட்டான்னா இந்த இடத்துல ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். வேற ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ டி அங்கேயும் டைம் தான், இங்கேயும் டைம் தான், அது பிரச்சனை இல்லை. அங்க எஸ்என் டிஸ்டன்ஸ் டிராவல்டு nth செகண்ட். இங்க தீட்டா என் டிஸ்டன்ஸ், அதாவது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட். ஒரு கரெக்டா 10 செகண்ட்ல ரொட்டேட் ஆகுது அப்படின்னா கரெக்டா அந்த ஒரு செகண்ட்ல மட்டும் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கும், எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கும், அது தீட்டா என்ன. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இங்க ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதிருமா? அப்படியே கம்பேர் பண்ணி எழுத சொல்லி தரேன், நல்லா கத்துக்கும். அந்த ஊர்ல v ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடினா ஆங்குலர்ல விக்கு பதிலா ஒமேகா, யூக்கு பதிலா ஒமேகா நாட்டு, ஏக்கு பதிலா ஆல்பா டி. இப்போ லீனியர்னு வந்தா இந்த இடம், ஆங்குலர்னு வந்தா இந்த இடம். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஃபேன் சம்மு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா ஃபேன் ஸ்டாப் ஆகிற சம்மு, இது எல்லாமே இங்கே தான் நம்ம படிக்க போகிறோம். ரெண்டாவது வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as. வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as. இங்க ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்பா தீட்டா. நேரம் நான் சொல்றதுக்கு நீங்களே யோசிச்சிருப்பீங்க. செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது s equals to ut plus half at square. இங்க theta equal to omega naught t plus half alpha t square. ஒரே நிமிஷம் 12th கெமிஸ்ட்ரி இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா? ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன்.
ரைட். ஸோ எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், அந்த எஸ்க்கு பதிலாக தான் இங்கே தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா நாட் டி பிளஸ் ஆஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர், இது எஸ். அதே மாதிரி எஸ்என் ஃபார்மில் எஸ்என் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஹாஃப் ஏ 2n மைனஸ் ஒன்னா இங்கே தீட்டா என் ஈக்குவல் டு ஒமேகா நாட் பிளஸ் ஹாஃப் ஆல்ஃபா 2n மைனஸ் ஒன். ரைட்டா? ஸோ அந்த ஊரில் என்ன ஈக்குவேஷன், இந்த ஊரில் என்ன ஈக்குவேஷன் கவனமாக கற்றுக்கோங்க. ரைட். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, ஈக்குவேஷன் எழுதிட்டீங்க. இந்த இதை வச்சு நாங்கள் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது? இன்னைக்குமே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். நல்லா கற்றுக்கோங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்னா 0ன்னு எடுத்துக்கணும். பொறுமையாக பாருங்க, என்ன பாரு எல்லாருமே இங்கே பாருங்க. ஒமேகா நாட்டு 0ன்னா என்ன அர்த்தம்? எ பாடி ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட். எ பாடி ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் ஒமேகா நாட் 0ன்னு கொடுக்கணும். அப்போ ஒமேகா நாட் 0ன்னு கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும்? v ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஆல்ஃபா டி, அதாவது v ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடியா, v ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி, ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் பிளஸ் ஆல்ஃபா டி. அப்போ ஒமேகா நாட் 0ன்னா ஒமேகா ஈக்குவல் டு ஆல்ஃபா டி, ஒமேகா ஈக்குவல் டு ஆல்ஃபா டி. இங்கேருந்து என்ன கேட்கலாம்? ஆல்ஃபா கேட்கலாமா? அப்போ ஆல்ஃபா வேணும்னா ஒமேகா பை டி இந்த ஈக்குவேஷன் எழுதலாமா? இங்கே ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டு வேற ஏதாவது ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்னாலே ஆல்ஃபா ப்ளஸ்ஸு. நல்லா கற்றுக்கோங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்னாலே ஆல்ஃபா பாசிட்டிவ், பாசிட்டிவ். ரைட்டா? பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அங்கே நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை ரீட்ராட்ரேஷன் நடக்குது. இப்போ ஃபேன் சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒமேகா நாட் கண்டிப்பாக இருக்கும். பட் ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி 0. ஆஃப்டர் 10 செகண்ட் அந்த ஃபேன் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கலாமா? என்ன பாரு, ஆஃப்டர் 10 செகண்ட் ஃபேன் ரெஸ்ட்டுக்கு வந்ததுன்னா ஒமேகா 0, ஒமேகா நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் மைனஸ் ஆல்ஃபா டி. ஏன் சார் மைனஸ் போட்டீங்க? ரீட்ராட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டோம், நெகட்டிவ் ஆக்சலரேஷன், அதனால மைனஸ். ஒமேகா 0, அப்போ ஒமேகா நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா டி. இங்கேயும் ஆல்ஃபா வேணும்னா ஒமேகா நாட் பை டி தான். அப்போ நீங்கள் தான் யோசிக்கணும். ஒரு பாடி ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒமேகா நாட் 0ன்னு கொடுங்க. அந்த பாடி ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னா ஒமேகா 0ன்னு கொடுங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்னா ஆல்ஃபா டேக்கன் இஸ் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், ஆங்குலர் ஆக்சலரேஷன் அங்கே நடக்குது. ஒமேகா 0 அப்படின்னா ரிட்ராட்ரேஷன், அந்த ஃபேனோ அந்த டயரோ அந்த வீலோ ஸ்டாப் ஆக போகுது. அதோட ஸ்பீடு, ஆங்குலர் ஸ்பீடு டைமை பொறுத்து ரெடியூஸ் ஆகுது, குறையுது. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் மைனஸ் ஆல்ஃபா டி, நெகட்டிவ் ஆக்சலரேஷன். இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணணும். கற்றுக்கிட்டீங்களா? அதே மாதிரி இப்போ ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as. எனக்குமே டக்குன்னு இந்த ஈக்குவேஷன் எழுத தெரியாது. ஆனால் இது எழுதுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு ஞாபகத்துக்கு வச்சுப்பேன். v square equal to u square plus 2as, omega square equal to omega naught square plus 2 alpha theta. இப்போ இதுலயும் அப்படிதான், ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட் ஒமேகா நாட் 0. ஒரு நிமிஷம் ஓகே. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட் ஒமேகா நாட் 0, அதனால ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா தீட்டா. இங்கேருந்து என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். அதே பாடி ரீட்ராட் ஆகுது, அந்த ஃபேன் ஸ்டாப் ஆக போகுது, அப்போ இந்த கேஸில் ஒமேகா 0 நெகட்டிவ் ஆல்ஃபா, இது பாசிட்டிவ் ஆல்ஃபா. அதனால ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா தீட்டா. ஸோ இது 0ன்றதுனால ஒமேகா நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா தீட்டா. அங்கேருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா வேணுமா, தீட்டா வேணுமா, ஒமேகா நாட் வேணுமா, என்ன வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இப்படி தான் இந்த ஈக்குவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as, வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி, எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர், எஸ்என் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஹாஃப் ஏ 2n மைனஸ் 1. இதை அப்படியே பார்த்து காப்பி அடிச்சுக்கோங்க. அங்கே எங்கெல்லாம் வி இருக்கோ இங்கே ஒமேகா, அங்கே எங்கெல்லாம் யூ இருக்கோ இங்கே ஒமேகா நாட்டு,
அங்க ஏ இங்க ஆல்பா, அங்க எஸ் இங்க தீட்டா, அங்க எஸ்என் இங்க தீட்டா என். கத்துக்கிட்டீங்களா? ஸோ இப்படிதான் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண கத்துக்கணும். நான் இன்னைக்குமே நிறைய சம் போட்டு காட்டுறேன். அடுத்தது சார் லீனியரையும் ஆங்குலரையும் கம்பேர் பண்ண சொல்லி கொடுங்க. லீனியரையும் ஆங்குலரையும் கம்பேர் பண்ணணும். உனக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் நம்ம நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஊர் இந்த ஊர் ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ இந்த ஊர்ல மொமெண்டம் எம்வி. இதே ஈக்குவேஷனை யாராவது இங்க சொல்லுங்க, ஆங்குலர் மொமெண்டம் சொல்லுங்க, ட்ரை பண்ணு. எம் ஒமேகா சார். எம் எம் ஒமேகாவா ஐ ஒமேகாவா? ரைட் பா, சரி பரவாயில்ல, நான் கற்றுக் கொடுக்குறேன், எல்லாருமே கற்றுக்கோங்க. லீனியர் மொமெண்டம் பின்னா ஆங்குலர் மொமெண்டம் எல்லு. நான் எப்படி சொல்லி தரணும் ஒரே டைம் அதே மாதிரி பார்த்துக்கும். முடிஞ்சதுன்னா நைட்டு யாருக்காவது சொல்லி கொடுத்துரு. அந்த ஊர்ல மாஸ் தான் இனர்ஷியா, இந்த ஊர்ல ஐ தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. எவ்வளவு கற்றுக் கொடுத்தேன் உங்களுக்கு. மோர் மாஸ் இட் ஹாஸ் அ மோர் இனர்ஷியா. ஒரு சின்ன கல்லை தூக்கி போட சொன்னா வேகமா தூக்கி போட்டுருவீங்க, ஒரு பெரிய கல்லை தூக்கி போட சொன்னா கஷ்டப்படுவீங்க. அப்ப அந்த ஊர்ல மாஸ் தான் இனர்ஷியா, இந்த ஊர்ல ஐ தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. டு அப்போஸ் த லீனியர் மோஷன் இனர்ஷியா. வார்த்தைகளை நல்லா காதுல வாங்கு. நீங்க காதுல வாங்கணுன்றதுக்காக தான் வேகமா ஓடல, பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். எம் இனர்ஷியா, ஐ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. லீனியர் மோஷனை அப்போஸ் பண்ணா வெறும் இனர்ஷியா, ஆங்குலர் மோஷனை அப்போஸ் பண்ணா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்ப எல் ஈக்குவல் டு ஐ ஒமேகா. இது ரெண்டும் ஈக்குவல். இது லீனியர், இது ஆங்குலர். சரி, எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு நாங்க அங்க படிச்சிருக்கோம். இதுக்கு நாங்க இங்க என்ன எழுதுறது? அந்த ஊரோட ஃபோர்ஸ் தான் நம்ம ஊர்ல டார்க்கு, அந்த ஊரோட மாஸ் தான் நம்ம ஊர்ல ஐ, அந்த ஊரோட ஏ தான் நம்ம ஊர்ல ஆல்பா. அப்ப டவ் ஈக்குவல் டு ஐ ஆல்பா. தெரியுதா? இந்த டேர்மை மாத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா கலைக்கலாம். ஸோ எஃப் ஈக்குவல் டு எம்ஏ, டவ் ஈக்குவல் டு ஐ ஆல்பா. சரி, ஃபோர்ஸுக்கு நியூட்டனோட செகண்ட் லா டிபி பை டிடின்னு நாங்க படிச்சிருக்குமே. ஆமா, அப்ப இது இங்க எப்படி எழுதுறது? டவுக்கு பதிலா டி பை டிடி தான், அந்த ஊர்ல பீனா நம்ம ஊர்ல எல். டவ் ஈக்குவல் டு டிஎல் பை டிடி. தவிர்க்க முடியாத ஈக்குவேஷன். இந்த லெசனோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களோட உடம்புல இதயம் போன்ற ஒரு பகுதின்னு வச்சுக்கலாமா. இந்த லெசனுக்கு இவன் தான் ஹார்ட். டவ் ஈக்குவல் டு டிஎல் பை டிடி, அங்க எஃப் ஈக்குவல் டு டிபி பை டிடி. கத்துக்கிட்டீங்களா? அங்கிருந்து அங்க ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடினா, இங்க ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் பிளஸ் ஆல்ஃபா டி. இது இப்போ சொல்லி கொடுத்தனால உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். அடுத்தது அங்க வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as-னா இங்க ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்ஃபா தீட்டா. சீக்கிரமா சொல்லிடுறேன். எஸ் ஈக்குவல் டு அங்க யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்னா இங்க தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா நாட் டி பிளஸ் ஹாஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர். அங்க எஸ்என் வேணும், u பிளஸ் ஹாஃப் ஏ 2n மைனஸ் 1. இங்க தீட்டா என் வேணும், ஒமேகா நாட் பிளஸ் ஹாஃப் ஆல்ஃபா 2n மைனஸ் 1 கத்துக்கணும். ரைட், இது லீனியருக்கும் ஆங்குலருக்கும். ரைட்டா? வேற ஏதாவது நம்ம சொல்ல மறந்துட்டோமா? பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ வேற ஏதாவது ஈக்குவேஷன் சொல்ல மறந்துருக்குமா? உனக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது ஈக்குவேஷன் இருக்கா? லீனியருக்கான ஈக்குவேஷனும் ஆங்குலருக்கான ஈக்குவேஷனும் பார்த்துட்டே இரு. வேற ஏதாவது உனக்கு தெரிஞ்சு பழக்கப்பட்ட ஈக்குவேஷன் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. லீனியருக்கும் ஆங்குலருக்குமான ரிலேஷன் ஞாபகம் வந்துருச்சா? கைனடிக் எனர்ஜிலாம் கூட எழுதலாம்ல. கேர்ஃபுல்லா கவனி, கவனமா கவனி. கைனடிக் எனர்ஜி லீனியர்ல ஹாஃப் எம்இ ஸ்கொயர்னு தெரியும். ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி இதை பார்த்து யாராவது காப்பி அடிங்க அப்படியே. ஹாஃப் நானே போட்டுக்கிறேன். சொல்லு, பதில் சொல்லு. ஐ ஒமேகா ஸ்கொயர். அவ்வளவுதான். அந்த ஊர்ல ஹாஃப் எம்இ ஸ்கொயர்னா இந்த ஊர்ல ஐ ஒமேகா ஸ்கொயர். கைனடிக் எனர்ஜிக்கு பி ஸ்கொயர் பை 2mனு ஒரு ஃபார்முலா படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? ஏன்னா ஹாஃப் எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை எம். இதை நம்ம பி ஸ்கொயர், இது எங்க சொல்லி கொடுத்தோம்? ஒர்க் எனர்ஜி பார்ல சொல்லி கொடுத்தேன். இந்த ஈக்குவேஷனை பார்த்து இங்க காப்பி அடிங்க. எல் ஸ்கொயர் பை 2i. 2i. ரைட், பிரமாதமா சொன்னீங்க. எல் ஸ்கொயர் பை 2i. பி வேணும்னா ரூட் ஆஃப் 2mk டிரான்ஸ்லேஷனல். மொமெண்டம் ரூட் ஆஃப் 2mk டிரான்ஸ்லேஷனல் இல்லையா? இதை பார்த்து இங்க காப்பி அடிங்க. L equal to root of வாய தர
2m k டிரான்ஸ்லேஷனல், இங்க 2i k ரொட்டேஷனல். அங்க டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி, இங்க ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. ரைட்டா? ஸோ அவ்வளோதான். ஸோ லீனியருக்கும் ஆங்குலருக்குமான ரிலேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டோம். ஸோ ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே பேசிட்டோம். ஒரு சின்ன ஃபார்முலா ரிவிஷன் போயிட்டு டக்குன்னு எங்கே போயிடலாம், சம்குள்ளார போயிடலாம். கவனமாக கவனிச்சு வாங்க. டவ் வேணும்னா ஐ ஆல்ஃபா, எல் வேணும்னா எம்விஆர், எல் வெக்டார் வேணும்னா ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார், எல் வேணும்னா எம் ஆர் ஸ்கொயர் ஒமேகா, எல் வேணும்னா ஐ ஒமேகா. இவ்வளோ விஷயம் உனக்கு புரியணும். நல்லா கற்றுக்கோங்க. ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ். அப்போ ஐ ஒமேகா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ ஐ இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/ஒமேகா. இது நேற்றே சொன்னது. இப்போ ஜோகி ஞாபகப்படுத்தின விஷயம் என்னன்னா, ஈக்லிபிரியம் பற்றி பேசுங்க சார், அதுவுமே சொல்ல மறந்துட்டேன். இப்போ அந்த ஈக்லிபிரியமும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு டக்குன்னு போயிடலாம். இங்கே பாருங்களேன், அங்கே எஃப் ஈக்குவல் டு டிபி/டிடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கன் சம்மு, பாம் சம்மு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயுமே நம்ம கற்றுக்க போகிறோம். கேர்ஃபுல்லாக கவனி, ஒரு பிரமாதமான சம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். சார் இது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல நியூட்டனோட செகண்ட்ல நாங்கள் படிச்சிருக்கோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தி பாடி 0. ஆமா, அதனால அப்போ டிபி/டிடி 0. எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆகுதோ அந்த பிசிக்கல் குவான்டிட்டி கண்டிப்பா கான்ஸ்டன்ட், இல்லைன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா கன்சர்வ்டு. அப்போ மொமெண்டம் கன்சர்வ்டு. கன்சர்வ்னா என்னங்க சார் அர்த்தம்? கன்சர்வ்ட்னா இனிஷியலும் ஃபைனலும் சேமா இருக்குன்னு அர்த்தம். அது எதுவா இருந்தாலும், இனிஷியல் எனர்ஜி, ஃபைனல் எனர்ஜி, மொமெண்டம், ஃபைனல் மொமெண்டம். ஒரே நிமிஷம், என்னாச்சுன்னே தெரியல. கெமிஸ்டர் ஃபோன் பிக்கப் பண்ண மாட்டாரு. ஒரு நிமிஷம். ஓகே, இனிஷியலும் ஃபைனலும் ஈக்குவலா இருந்தா அதுக்கு பேர் தான் கன்சர்வ். அப்ப இனிஷியல் மொமெண்டம் m1v1னா ஃபைனல் மொமெண்டம் m2v2. இதுல தான் பாம் சம்மு, கன் சம்மு இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருந்தேன். ரைட்டா? அதே மாதிரி இங்கேயும் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் எப்படி சார் ப்ராப்ளம் சால்வ் பண்றது? பொறுமையாக கவனிங்க. கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் எக்ஸ்டர்னல் டார்க் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். படிச்சுட்டே வாங்க. எக்ஸ்டர்னல் டார்க் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இது எங்க இருந்து நான் காப்பி அடிச்சுட்டு வந்தேன்? எஃப் ஈக்குவல் டு டிபி/டிடி. அதை பார்த்து அப்படியே இங்க உல்டாவா எழுதிட்டேன். சரிங்க சார். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தி பாடி 0. அந்த பாடி மேல எந்த எக்ஸ்டர்னல் டார்க்குமே ஆக்ட் ஆகல. ஆமா, ஆக்ட் ஆகல. அதனால என்னப்ப dl/dt 0. சரி, அப்ப L கன்சர்வ்ட் இல்லைன்னா கான்ஸ்டன்ட். அப்ப L கன்சர்வ்ட் இல்லைன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? L கன்சர்வ்ட்னா கான்ஸ்டன்ட். அப்ப Li ஈக்குவல் டு LF, இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். சரி, Lக்கு பதிலா I ஒமேகான்னு எங்களுக்கு தெரியும். அப்ப இனிஷியல்ன்றதுனால ஒமேகா 1 I1, ஃபைனல்ன்றதுனால I2 ஒமேகா 2 எழுதலாமா? இங்க இருந்து யார் வேணாலும் கேட்கலாம். இப்போ இதுல ஒரு டிஸ்க் சம் ஒன்று கேட்கறாங்க. அந்த டிஸ்க் சம் எப்படி கேட்கறாங்கன்னு சொல்லி தரேன். கவனமா கவனி. இனிஷியலா இந்த மாதிரி ஒரு டிஸ்க் ஒன்று மேல இருக்கு. ரைட்டா? இது டிஸ்க் 1. இது கீழே இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டிஸ்கா இருக்கு. மேல இருக்கக்கூடிய டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I1, கீழே இருக்கிறது I2. ஃபர்ஸ்ட் டிஸ்கோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா 1, செகண்ட் டிஸ்கோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா 2. இதெல்லாம் இனிஷியலா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப இதோட இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் சொல்லுங்க பார்ப்போம். I1 ஒமேகா 1, அவ்வளவுதான். I2 ஒமேகா 2. இது வந்து இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம். அதுக்கப்புறம் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டு டிஸ்க்கும் ஒன்னா ஒரு கீழே இருக்கிற டிஸ்க் மேல இருக்கிற டிஸ்க் உக்காந்துருச்சான். ஜேஇசம் பார்த்துட்டே வாங்க ஒழுங்கா. கீழே இருக்கிற டிஸ்கோட மேல இருக்கிற டிஸ்க் இப்படி உக்காந்துருச்சு. அதாவது ஒமேகா I2 மேல I1 வந்து உக்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன நடக்கும்? ரெண்டும் சேர்ந்து ஒரே ஆங்குலர் வெலாசிட்டியில தான் ரொட்டேட் ஆகும். இப்ப ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம் சார், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம ஆட் தான் பண்ணணும். எந்த காலத்துலயும் மைனஸ் பண்ணக்கூடாது.
ரெண்டும் ஒரே வெலாசிட்டி ஒமேகா. அப்போ இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல். இந்த சம்ம நீங்கள் இப்பயே பார்க்க போறீங்க. I1 ஒமேகா 1 ஈக்குவல் ப்ளஸ் I2 ஒமேகா 2 ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 இன்ட்டு ஒமேகா. இதுல இருந்து அவங்க கேட்கறது ஒமேகா மட்டும்தான் சார் வேணும். ஒமேகா வேணும்னா I1 ஒமேகா 1 I2 ஒமேகா 2 பை I1 ப்ளஸ் I2. இந்த ஒமேகா கால்குலேட் பண்ணுறது தான் உங்களோட வேலை. இப்போ என்ன அர்த்தம்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டத்தில் இந்த டிஸ்கு சம்மு ரொம்ப ஃபெமிலியர். தனியாக ஃபர்ஸ்ட் டிஸ்க்கு, தனியாக செகண்ட் டிஸ்க்கு, தனித்தனியாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஸ்கோட ஆங்குலர் மொமெண்டம் L1 which mean I1 ஒமேகா 1. செகண்ட் டிஸ்கோடது L2 I2 ஒமேகா 2. தனித்தனியாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னா ஆஃப்டர் சம் டைம் ஃபர்ஸ்ட் டிஸ்க் என்ன பண்ணுதுன்னா செகண்ட் டிஸ்கோட ஒன்னா சேர்ந்து சேம் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவா ரொட்டேட் ஆகுது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டென்சார் குவான்டிட்டின்னு உங்களுக்கு தெரியும், அங்க மைனஸே வரக்கூடாது. I1 பிளஸ் I2 ஒரே ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. அதனால ஒமேகா ஈக்குவல் டு I1 ஒமேகா 1 பிளஸ் I2 ஒமேகா 2 பை I1 பிளஸ் I2 கத்துக்கிட்டோம். பை இதுல உங்ககிட்ட ஒரு கேள்வி, கீழே இருக்கிற டிஸ்க் மட்டும்தான் ரொட்டேட் ஆகுது, மேல இருக்கிற டிஸ்க் இனிஷியலி ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒமேகா 2 மட்டும்தான் சுத்திட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் பாடி ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? எல்லாம் கெஸ் பண்ணு. Sir, I2 omega 2 by I1 plus I2. I2 omega 2 by I1 plus I2. இந்த ஒமேகா 1 ஜீரோன்றதுனால ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லா போயிடுது. ரைட் தானே? ரைட். ஸோ அதனால இனிஷியலா ரெஸ்ட்ல இருந்தா ஒமேகா 1 என்ன பண்றீங்க? ஜீரோ கொடுத்துறீங்க. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. பை எல்லாரும் கிளியர் தானே? ஸோ ஃப்ரம் அபில இருந்து கீழே யோகிதா வரைக்கும் சம் போயிடலாமா? அதே மாதிரி நேத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எல்லா பாடிக்கும் கற்றுக் கொடுத்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சின்னதாக ஒரு ஞாபகம், ரிங்கோடது mr², ரிங்கோட பர்பண்டிகுலர் டான்ஜென்ட் 2mr². ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டே வாங்க. 2mr². அபவுட் இன் டயாமீட்டர் 1/2 mr². டயா டான்ஜென்ட்டு 3/2 mr². ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு? நேற்று ஃபுல்லாக பேசிட்டு இருந்தோம் இதே தான். அதுக்கப்புறமா டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ் 1/2 mr². டிஸ்கோட பர்பண்டிகுலர் டான்ஜென்ட் 3/2 mr². நான் ஏதாவது தப்பா எழுதுறான்னு சொல்லுங்க. அபவுட் இன் டயாமீட்டர் ஃபர்ஸ்ட் ஒன்னோட பாதி 1/4 mr². டயா டான்ஜென்ட் 5/4 mr²ன்னு கத்துக்கணும். இது டிஸ்கோடது. டிஸ்க் ஈக்குவல் டு சாலிட் சிலிண்டர், ரிங் ஈக்குவல் டு ஹாலோ சிலிண்டர். ஞாபகம் வந்துருச்சா? ஓகே. அங்கிருந்து சாலிட் ஸ்பியர் போயிருந்தோம், 2/5 mr² போயிருந்தோம். சாலிட் ஸ்பியரோட டான்ஜென்ஷியல் 7/5 mr²ன்னு கற்றுக் கொடுத்துருந்தேன். ஹாலோஸ்பியர் ஓன் ஆக்சிஸ் 2/3 mr². ஹாலோஸ்பியரோட டான்ஜென்ஷியல் 5/3 mr²ன்னு நம்ம பேசியிருந்தோம். ராடோட ஓன் ஆக்சிஸ் ml²/12, ராடோட டான்ஜென்ஷியல் ml²/3. ரைட்டா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் இப்போ நம்மளால சம்ம சால்வ் பண்ண முடியும். ரைட். ஸோ கரெக்டாக 7 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். 7:30க்குள்ளார இந்த ரிவிஷனு ப்ளஸ் நேற்று மிஸ் பண்ணது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பக்கத்தில் ஒரு ரஃப் பேப்பர் வைங்க. நீங்கள் எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணுற நோட்டு இல்லைன்னா ஒரு ரஃப் பேப்பர். ரைட்டா? ஸோ இப்போது என்னோட சேர்ந்து நீயும் வேலை செய்ய போகிற. நானே கொஷின் படித்து நானே ஆன்சர் போட்டு நானே சால்வ் பண்ண போகிறதுல இந்த 45 மினிட்ஸ் 8:15 வரைக்கும் காதல் வாங்கினீங்களா? ஸோ எப்படி போகுதுன்னே தெரியக்கூடாது. நிறைய சம் கற்றுக்கணும். தெரியாத செம்ம ஹானஸ்ட்டாக எனக்கு தெரியல சார், இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்க, அவ்வளோதான். தெரியுதா? அதை விட்டுட்டு இவர்கிட்ட ஏன் நம்ம கேட்கணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் என்ன நல்லா கற்றுக்க முடியுமோ அவ்வளோ நல்லா கற்றுக்கணும். தெரியலன்னா என்ன பண்ணுறேன்? தெரியல சார், இன்னொரு டைம் சொல்லித்தாங்க, எனக்கு புரியல, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? தாராளமாக கேட்டுக்கலாம். ரைட்டா? ஒரே நிமிஷம். பக்கத்தில் ஒரு பேப்பர் வச்சிங்களா?
கொஸ்டின் நம்பர் 1 ட்ரை பண்ணிட்டே இரு. Which of the following pairs do not match? இது எப்படி சால்வ் பண்ணணும் தெரியுதா உங்களுக்கு? எந்த பேர் மேட்ச் ஆகாது? ரொட்டேஷனல் பவர் ஜூல் பெர் செகண்ட். பவர்னாலே ஒர்க் பை டைம் தான், ஜூல் பெர் செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு. டார்க் புரியல பா, செக் பண்ணிடுவோமா? டார்க்கு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் நியூட்டன் மீட்டர். செகண்டும் ரைட்டரா? தேர்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், காலங்காலமாக படிக்கிறீங்க, ரேடியன். பார்த்தோன்னே தெரியலையா? ஆங்குலர் ஆக்சலரேஷன் சார் ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு வந்தாதான் ரைட்டு. இங்க ரேடியன் பெர் செகண்ட் இருக்கு, அப்போ ஆப்ஷன் 4 தான் தப்பு. சரிதா? இப்போ இது சாதாரண சம்மா இருக்கலாம், ஆனா எப்பவுமே எஸ்ஐ யூனிட்ஸ்ல 3 கொஸ்டின் கேட்பாங்க. நீட் அண்ட் ஜேஇ ஃபிசிக்ஸ், நீட் ஃபிசிக்ஸ் 2 அல்லது 3, ஜேஇ கண்டிப்பா 1 கேட்பாங்க. அதுல இந்த லெசன் தான் படிக்கணும்லாம் கம்பல்சரி கிடையாது, எந்த லெசன்ல இருந்து வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா கத்துக்கிட்டு, அது இந்த பேர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 ரைட்டா கொடுத்துட்டு 1 தப்பா கொடுப்பாங்க, எது தப்புன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்ப எல்லா அறிவும் நமக்கு இருந்தாதான் அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பார்த்தோன்னே இதெல்லாம் ஒரு கொஸ்டினா உனக்கு தோணும், பட் இதுல தான் விஷமே இருக்கு. ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன் ரேடியன் பெர் செகண்ட். சரி, அப்ப நீங்களே சொல்லுங்க, ரேடியன் பெர் செகண்ட் யாரோடது? ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி ரேடியன் பெர் செகண்ட். ரேடியன் பெர் செகண்ட் ஆங்குலர் வெலாசிட்டியோடது. ரைட்டா? வெறும் வெலாசிட்டி கிடையாது. அடுத்த பாருங்க, செகண்ட் பாருங்க. All the particles of rigid rotating body move in a circular path when the axis of rotation. When the axis of rotation. Answer by? Pass through the center of mass. Pass through the center of mass. All the particles of a rigid rotating body move in a circular path when the axis of rotation. என்னவா இருக்கலாம்? செகண்ட் ஆப்ஷன் சார். ஏன் செகண்ட் ஆப்ஷன்? சொல்லுங்க பா, ஏன் செகண்ட் ஆப்ஷன்? எல்லா பார்ட்டிகிளும், அதாவது ரிஜிட் ரொட்டேட்டிங் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகிளும் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது. அப்போ அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எங்கே இருக்கணும்? passes through any point of the body, situated outside the body, situated anywhere, passes through center of mass. முதல்ல கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. ரைட். ஸோ இது உங்ககிட்டே விட்டுறேன், யோசிச்சு என்கிட்ட சொல்லு. கொஸ்டின் நம்பர் 2 உங்களோடது. அப்படி முடியலன்னா நான் சொல்றேன். கொஸ்டின் நம்பர் 3 சொல்லுங்க. கோய் கிருஷ்ணன் என்ன சொல்றீங்க? செகண்ட் क्वेश्चन ஆப்ஷன் 2 சார். ஏன் ஆப்ஷன் 2? ஏன்னா ரிஜிட் பாடி எல்லாமே சர்க்குலர் பாத்ல சுத்தது இல்ல சார். அப்ப அது அவுட் சைடு ஆக்டர் சுத்த முடியும். ரிஜிட் பாடி எல்லாமே சர்க்குலர் பாத்ல சுத்தது சார். அப்ப அந்த ஆக்சிஸ் வந்து அவுட் சைடுல இருந்தா சார் சுத்த முடியும். அதாவது இப்ப ஸ்கேல் அந்த ஓவர் லட்சி சுத்தும் போது அந்த ரிஜிட் பாடி சுத்தது இல்ல சார். ரைட் பை இதுக்கு ஆப்ஷன் 2 ரைட்டு. ஏன்ற காரணம் நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்குமே. ரைட்டா? ஸோ இதுக்கு சிச்சுவேட்டட் அவுட் சைட் த பாடி தான் கரெக்ட். ஸோ இதுக்கான ரீசன் பின்னாடி உங்களுக்கு வர வர உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். கொஸ்டின் நம்பர் 3 சொல்லுங்க. An account of Earth rotating about the axis. An account of Earth rotating about the axis. எர்த்து ஒரு ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. நான் முதல்ல ஏற்கனவே சொல்லிடுறேன், ரொட்டேஷனல் மோஷன்ல ஆங்குலர் வெலாசிட்டி சேமா இருக்கும், லீனியர் வெலாசிட்டி கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். இந்த ஐடியா வச்சு தேடி பாருங்க. ஆப்ஷன் 1 கரெக்டாக செக் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ லீனியர் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் ஈக்வேட்டர் இஸ் கிரேட்டர் தென் த அதர் பிளேசஸ். அடுத்தது த ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் அட் ஈக்வேட்டர். ஆங்குலர் வெலாசிட்டின்னு வந்துட்டாலே அது எல்லாமே தப்பு. ஆல் பிளேசஸ் ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் லீனியர்ல யூஸ், இதுவும் தப்பு. முதல்ல நெக்லேட் பண்ண கற்றுக்கணும். ஆப்ஷன் 2 ஏன் தப்பு, ஆப்ஷன் 4 ஏன் தப்பு கேட்டா நீ தான் சொல்லணும். சார் ஆங்குலர் வெலாசிட்டி சேம் தான், ஆனா லீனியர் வெலாசிட்டி கண்டிப்பா மாறும். செகண்ட் ஆப்ஷன்ல ஆங்குலர் வெலாசிட்டி அட் த ஈக்வேட்டர் அதுவுமே எல்லா இடத்துலயும் சேமா தான் சார் இருக்கும். ஆப்ஷன் 3 பாத்தீங்கன்னா லீனியர் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் அட் ஆல் பிளேசஸ் ஆஃப் எர்த் இஸ் ஈக்குவல்.
பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இதுவும் தப்பு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்று அவனுக்கு ஆன்சர் கரெக்டா தப்பான்னு தெரியறதுக்கு முன்னாடி இந்த தப்பா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம துரத்தி விட்டோம் அப்படின்னா ரைட்டா இருக்கிறது ஈஸியா நமக்கு கிடைச்சிடும். ரைட்டா? ஸோ என்னன்னா ஆங்குலர் வெலாசிட்டி சேமா இருக்கும், லீனியர் வெலாசிட்டி ஈக்வேட்டார்ல தான் அதிகமா இருக்கும். காரணம் கிராவிட்டி ஈக்வேட்டார்ல தான் கம்மியா இருக்கும். நீங்க கிராவிடேஷன் வரும்போது தெரியும். அட் ஈக்வேட்டார் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ரொம்ப கம்மி. பை இன்னொரு விஷயம் சொல்லவா, ஈக்வேட்டாரோட ரேடியஸ் தான் அதிகம் போல விட. அப்ப I ஈக்குவல் டு mr ஸ்கொயரா? ஈக்வேட்டார்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம்னா ஒமேகா கம்மி, அப்ப v கம்மி. ரெண்டு விதமா சொல்லி தரலாம், கிராவிடேஷன்ல இருந்தும் சொல்லி தரலாம், இந்த லெசன்ல இருந்தும் சொல்லி தரலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, போலோட டிஸ்டன்ஸ் கம்மி ஈக்வேட்டாரை கம்பேர் பண்ணும் பொழுது. அப்ப ஈக்வேட்டார்ல டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I ஈக்குவல் டு mr ஸ்கொயர். ஆர் அதிகமா இருக்கிறதுனால I அதிகமா இருக்கு. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருக்கிறதுனால ஆங்குலர் வெலாசிட்டி குறையுது, டிக்ரீஸ் ஆகுது. அதனால லீனியர் வெலாசிட்டியும் குறையுது. அப்போ ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் 1 தான் ரைட்டு. ரைட்டா? பை இந்த கொஸ்டின் நீங்களே சொல்லிடலாம். கொஸ்டின் நம்பர் 4, ரொட்டேஷனல் மோஷனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் இங்க இருக்கான். எவன் கண்டுபிடிச்சு வெளில தோர்த்துங்க. ரொட்டேஷனல் மோஷனுக்கும் இந்த 4 ஆப்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. சரி, மாஸ். அவ்வளவுதான், அழகா மாஸ். மாஸ். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் ஹீரோ, டார்க்கு செகண்ட் ஹீரோ, ஆங்குலர் வெலாசிட்டி ஹீரோயின் வச்சுக்கலாம். ஸோ அவங்க 3 பேருமே ரொட்டேஷனல் மோஷனுக்கு வேணும். இந்த மாஸ் தேவையில்லை. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்குள்ளார வேணா மறைஞ்சிருப்பானே தவிர வெளிப்படையா எங்கேயுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டான். நல்லா இருக்கா சம்மை? கத்துக்கிட்டீங்களா? ஓகே பை. பை இது சரி, இதெல்லாம் கேட்பாங்களா அப்படி மட்டும் அலட்சியமா நினைக்காத. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் பை. ஸோ இதுக்கப்புறம் சம்குள்ளார போயிடலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இனிமேல் எல்லாருமே இந்த I ஈக்குவல் டு mr ஸ்கொயர் ஞாபகம் வச்சு யோசிங்க. கொஸ்டின் நம்பர் 5, moment of inertia of a body about a given axis of rotation depends. moment of inertia எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி? ஆப்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா பாருங்க சார். கண்டிப்பா மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும், கண்டிப்பா டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ பாரு, the distribution of mass ஃபர்ஸ்ட் ஒன்று ரைட்டு, டிஸ்டன்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து சத்தியமா அதுவும் ரைட்டு சார். கண்டிப்பா ஷேப்பு வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எல்லாரையும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ரைட்டா? இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 சம் இந்த கான்செப்ட் மாதிரி வரும், ஆனால் கத்துக்காம போகக்கூடாது. ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதனால அதை கத்துக்கிட்டு போங்க. கொஸ்டின் நம்பர் 6 பார்த்துங்க. ஃப்ளைவீல். ஃப்ளைவீல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ராட்ன மாதிரி இருக்கும். is so constructed that almost whole of its mass is concentrated at the rim. இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஃப்ளைவீல். ஃப்ளைவீல்ல மாஸ் எல்லாமே ரிம்ல தான், இதான் ரிம், ரிம்ல தான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். என்ன காரணமா இருக்கும்? உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொன்னது ரைட்டு, ஆப்ஷன் 1 தான்ப்பா ரைட்டு. என்ன காரணம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆனாதான் ஆங்குலர் ஸ்பீடு கம்மியாகும். இப்போ ஃப்ளைவீல்ல ஃபுல்லாவே மனிதர்கள் தான் சுத்திட்டு கிடக்குறாங்க. அங்க ஆங்குலர் வெலாசிட்டி போயிட்டு ஃபேன் சுத்துற மாதிரியோ கிரைண்டர் சுத்துற மாதிரியோ சுத்திச்சுன்னா நிலைமை யோசிச்சுப்பார். எல்லாரும் பறந்து பறந்து போய் தான் உழணும். ஸோ அப்போ அதனால தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ரிம்ல தான் மாஸ் அதிகமாக வச்சிருப்பாங்க. காரணம் எம் அதிகமா இருந்தா ஐ அதிகமா இருக்கும். புரிஞ்சுக்கோங்க, ஐ அதிகமா இருந்தா ஒமேகா கம்மியா இருக்கும். அப்ப ஆங்குலர் ஸ்பீடை குறைக்கணும்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை அதிகமாக்கணும். நேற்று ஒரு வேர்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஆங்குலர் வெலாசிட்டியும் சண்டைக்காரங்கன்னு சொல்லியிருந்தேன், நேர் எதிரிகள்னு சொல்லிட்டு. இவன் அதிகமா இருந்தா அவன் கம்மியா இருப்பான். ஸோ அப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை அதிகமாகணும், அதனால ஆங்குலர் ஸ்பீடு குறையும். ஸோ சேஃபா ரொட்டேட் பண்ண முடியும் அவங்களால. இதுதான் அதுக்கான கதையும் காரணமும். ரைட். ஸோ அங்கிருந்து சம் நம்பர் 7 போயிடலாமா? அதே மாதிரி நான் சொல்ற எக்ஸ்பிளனேஷன் உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா, சார் நீங்க சொல்றது தப்பு, இல்லை நீங்க சொல்றது என்னால் ஏத்துக்க முடியல, எனக்கு புரியல, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. ரைட்டா? யதார்த்தமா நடந்துக்கோங்க, அப்பதான் கத்துக்க முடியும். அதை விட்டு நான் என்ன சொன்னாலும் நம்பின்னு இருக்கிறது, இவர் சொன்னா எல்லாம் ரைட்டா இருக்கும் நம்புறது. ரைட்டா? ஸோ உனக்கு நிறைய தெரியலாம், நான் சொல்றதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தா வெளிப்படையா இங்கேயே பேசுங்க. எல்லாமே நம்ம தான். ரைட்? ஸோ இங்க இருந்து வாங்கல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்கத்துல ஒரு ரஃப் பேப்பர் மாதிரி வச்சுக்கோ.
சம் நம்பர் 7 போயிடலாமா? ஓகே. இங்க புதுசா இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க கத்துக்க போறீங்க. இந்த சம்ல இருந்து நான் எப்படி டேட்டா எடுக்கிறேன்னு கவனிங்க. The moment of inertia of a solid cylinder. But solid cylinder is equals to what? ring சார். Hey, சார் டிஸ்க் சார். disk. நான் தான் சொல்றேன்ல கவனமா சொல்லணும்ட்டு. சாலிட் சிலிண்டர் டிஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அபவுட் ஓன் ஆக்சிஸ். சரி பை. இப்போ ஓன் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ? mr²/2 சார். அவ்வளவுதான் 1/2 mr². அப்போ இது வரைக்கும் LHS நான் எடுத்துட்டேன் 1/2 mr². இஸ் தி சேம் ஆஸ் இது எதுக்கோ ஈக்குவலா இருக்கான். இந்த ஃபர்ஸ்ட் டைமா கொஸ்டினை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் ஆகலாம். ஆனா அதெல்லாம் உடைக்கிறது தான் நம்மளோட வேலையை. கவனிச்சுட்டு வா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ சாலிட் சிலிண்டர் ஓன் ஆக்சிஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கான்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் an axis passing through its center of gravity and perpendicular to its length. சார் நேத்து இது நாங்க கேட்டோம், நீங்க சொல்லி தரல. கொஷின் வரும்போது சொல்லி தரேன்னு எங்களை ஏமாத்திட்டீங்க. ஞாபகம் இருக்கா உனக்கு நேத்து இந்த டயலாகு? அப்ப என்னன்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஈக்குவலா. அப்ப ஈக்குவலா இருந்தா எல்லுக்கும் ஆருக்கும் என்ன சம்பந்தம்? உனக்காக இன்னொரு டைம் கொஸ்டின் படிச்சு காட்டுறேன். செகண்ட் லைன்ல இருந்து திரும்ப படிங்க. The moment of inertia about an axis passing through its center of gravity. சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியா ஆக்சிஸ் பாஸ் ஆகுது. ஆனா லென்த்துக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. சார் இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எங்களுக்கு தெரியாது சார். இப்போ முதல்ல இதை ராடு மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. அப்படின்னா கண்டிப்பா ml²/12 வரணுமா? முதல்ல சாலிட் சிலிண்டரை ஹரிசாண்டலா இருக்கிறதுனால ஒரு ராடு மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இங்க ரேடியஸ் இருக்கிறதுனால அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr²/4 ஆட் பண்ணிக்கோங்க. mr²/4. இப்ப இந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நேத்து நான் சொல்லல உங்களுக்கு, அங்கங்க வரும்போது சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் வந்துருச்சா? இப்ப கத்துக்கோங்க. சாலிட் சிலிண்டரோட ஹரிசாண்டலா வச்சுக்கிட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியா ஆக்சிஸ் போச்சுன்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ml²/12 பிளஸ் mr²/4. இந்த ரெண்டு பேரையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். சார் திருப்பியும் அந்த mr²/12 பிளஸ் mr²/4 சொல்லி தரணும் சார். பா ஒன்றும் இல்லை இது யார்? இது சாலிட் சிலிண்டரா? எஸ் சார். கண்டிப்பா லென்த் இருக்கும், கண்டிப்பா ரேடியஸ் இருக்குமா? எஸ் சார். இது வெறும் ராடா இருந்தா ரேடியஸ் தேவையில்லையா? இது சிலிண்டரா இருக்கிறதுனால பெருசா இருக்கும் ரேடியஸ் கன்சிடர் பண்ணுமா? முதல்ல இது ராடா கன்சிடர் பண்ணு. ஸோ ராடா இருக்கிறதுனால ஓன் ஆக்சிஸ் எவ்வளோ? ml²/12. ஆனா இது சிலிண்டராகவும் இருக்கிறதுனால ரேடியஸ் இருக்கா? அதனால இந்த mr²/4. நான் நேற்றே சொன்ன மாதிரி டெரிவேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஸோ mr²/4. அப்போ இந்த ஆக்சிஸோடது ml²/12 பிளஸ் mr²/4 ரெண்டுத்தையும் சொல்ல. சிலிண்டர் கன்சிடர் பண்ண mr²/2 தான் சார் வரும். ஏன் mr²/2 வருது? அது சிலிண்டரா இருக்கா அவசியம் இல்ல தோ போட்டிருக்கேன் பாரு. இதுக்கு டெரிவேஷன் போடாதனால உனக்கு புரியல. ஓன் ஆக்சிஸோட தான் mr²/2. ஓகே சார். இந்த ஆக்சிஸோடது பிளஸ் mr²/4 ஆட் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணு. இது இனிமேல் உங்களோட வேலை. ½ mr². ஒரே நிமிஷம் அந்த பேஜ்ல போட்டு காட்டுறேன். கொஸ்டினை பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த ரெண்டு சம் மட்டும் இப்படி இருக்கும். டக்குன்னு கத்துட்டு ஓடி போயிடலாம். இங்க பாருங்க. எல்லுக்கும் ஆருக்கு என்ன சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் mr²/2 ஈக்குவல் டு ml²/12 பிளஸ் mr²/4. இந்த இடத்துல இருந்து mr²/2 மைனஸ் mr²/4 ஈக்குவல் டு ml²/12. நான் ஏதாவது தப்பு நான் சொல்லிருங்க. 4mr² மைனஸ் 2mr². 2mr²/8. அப்ப mr²/4 ml²/12 m 1 4 are 4 முன்னாங்கு 12. அப்ப r² ஈக்குவல் டு l²/3. l² ஈக்குவல் டு 3r². எல்லுக்கு பதிலா √3r இருந்தா ஆப்ஷன் கரெக்ட். உங்களை இப்படிதான் சம் கேட்பாங்க. ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்னொரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஈக்குவலா இருந்தா யாரோ ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன் கேட்பாங்க. அந்த சம்மை கரெக்டா ரீட் பண்ணி டேட்டா எடுக்கிறது தான் உன் திறமை. அப்போ ஒரு சாலிட் சிலிண்டரோட ஓன் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் அத ஹரிசாண்டலா அந்த சாலிட் சிலிண்டரை வச்சுக்கிட்டு
சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியா ஆக்சிஸ் இருந்தா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஈக்குவலா இருந்தா இந்த ஆருக்கும் இந்த எல்லுக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ இங்க எம்ஆர் ஸ்கொயர் பை 2, இங்க எம்ஆர் ஸ்கொயர் பை 4 பிளஸ் எம்எல் ஸ்கொயர் பை 12. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி எல்லுக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன் நம்மளால கத்துக்க முடியும். இப்போ யாருக்காவது சம் டவுட் இருக்கா? கத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? Yes, sir. ரைட். இப்போ யாருக்கு டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோ. சம் நம்பர் 8 போயிடுங்க. சம் நம்பர் 8 போயிடுங்க. The wheels of moving vehicles. The wheels of moving vehicles are made hollow in the middle, thick at the periphery. அதே காரணம் தான். பிகாஸ் என்ன காரணமா இருக்கும்? Sir, to increase inertia, sir. அவ்வளவுதான். எப்பவுமே ஒரு டயரை பொறுத்த வரைக்கும் வீலை பொறுத்த வரைக்கும் எண்டில் தான் மாஸ் அதிகமாக வைப்பாங்க. என்ன காரணம்னா உனக்கே நல்லா தெரியும், சேஃபா டிராவல் பண்ணணும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ரெடியூஸ் பண்ணணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆங்குலர் வெலாசிட்டியை ரெடியூஸ் பண்ணணும். நான் தான் தப்பா சொல்லிட்டேன். ஆங்குலர் வெலாசிட்டியை குறைக்கணும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ஆப்ஷன் 4 தான் இந்த இடத்துல கரெக்டா இருக்கும். பெரும்பாலான ரொட்டேஷனல் மோஷன்ல இந்த ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். ஏன் வந்து பெரியில திக்காவும் ஹாலோவா மிடில்லையும் வைக்கிறாங்க, இல்லைன்னா ரிம்லயே மாஸ் அதிகமா வைக்கிறாங்க? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை இன்க்ரீஸ் பண்ணணும், அதே நேரத்துல ஆங்குலர் வெலாசிட்டியை ரெடியூஸ் பண்ணணும். அப்பதான் லீனியர் வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகும், சேஃபா போகும். ரைட். ஸோ உங்களுக்கு பிடித்தமான ஒரு சம்மு 30 செகண்ட் டைம் தரேன். நேத்தே இந்த சம்மை உங்களுக்கு இந்த மாடல் சால்வ் பண்ணி காமிச்சேன். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். தெரியலனாலும் கற்றுக் கொடுக்க தான் போறேன். பட் எல்லாரும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. 30 செகண்ட் உங்களோட நேரம். சம் நம்பர் 9. ட்ரை பண்ணு, சும்மா உட்காந்துருக்காது. தப்பான்னா பரவாயில்ல. Second one, sir. Half mr square plus 2 mr square. ஆப்ஷன் 2வா? Yes, sir. ரைட். ஸோ எனக்கு தெரியல, செக் பண்ணலாமா மற்றவங்க? இது நேத்தே இந்த மாடல் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். சீக்கிரம். இந்த அடுத்த சிலபஸ் பேரண்ட்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே நிமிஷம், நீ எப்படி சால்வ் பண்ணிட்டே நான் அதை பார்த்து சொல்லிடுறேன். அடுத்த மேஜர் வந்து உங்களுக்கு 15th அக்டோபரா எல்லாருக்குமே? அஸ்வின், ஜோகி 15th அக்டோபர், விஜய், யோகிதா, ஷகீரா, ஹேனா, நிஹாரிகா, எல்லாருக்குமே 15th அக்டோபர் அடுத்த டெஸ்ட் வெட்னஸ்டே அன்னைக்கு. போர்ஷன் வந்து ஒர்க் எனர்ஜி பாரு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சர்க்குலர் மோஷன் வெர்டிகல் இன்னும் முடிக்கல, முடிச்சு தந்துடுறேன். சென்டர் ஆஃப் மாஸ் கொலிஷன் சூப்பராக முடிச்சிட்டோம். இதோ ரொட்டேஷனல் மோஷன் முடிய போகுது. இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மட்டும் இருக்கு. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிக்கணும்னா சாலிட்ஸும் படிக்கணும், அப்போதான் ஃப்ளூயிட்ஸ் புரியும். ரைட். ஸோ 15னா அதில் ஒரு 15 நாள் இருக்கு, இதில் ஒரு 7-8 நாள் இருக்கு. ரைட். அரௌண்ட் ஒரு 20 டேஸ் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கலாமா? ஓகே. அதுக்குள்ளார ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் முடிக்கணும். இருக்கிறதுலே தலைவலி பிடிச்ச டாபிக் அது. கடுப்பாக இருக்கும், பட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் வளவலன்னு நிறைய ஃபார்முலாஸ் படிக்கணும், அதுதான் அங்கே சிக்கல். பட் அது ஒன்றும் இல்லாத பண்ணிடலாம். அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வாரம் மட்டும் ரொட்டேஷன் மோஷன் சம் நல்லா கற்றுக்கோங்க. கமிங் சண்டேல இருந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரைட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 தான் ரைட்டு. தெரியாதவங்க நல்லா கற்றுக்கோங்க. இது டிஸ்க்கு, இது டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ், டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சிஸ்டம்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ் சார் ½ mr², தெரியும் சார். இந்த ரேடியஸ் r. என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டிஸ்க்கு மேல 4 மாசை உட்கார வச்சிருக்காங்க. ஒரு மாஸ் இங்க இருக்கு, ஒரு மாஸ் இங்க இருக்கு, ஒரு மாஸ் இங்க இருக்கு, ஒரு மாஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஸ்கோ ஒன்ன பார்த்து போட்டு காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். அப்ப 4 மாசா, ஒன்னுத்துக்கு 1 mr², 4 பேருக்கு 4 mr²,
அப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 1/2 mr² + 4 mr². எவ்வளோ ஈஸி பாருங்களேன். நீங்கள் இப்படி இந்த மாதிரி ஷேப் பார்த்ததும் பயன்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை டிஸ்கோட ஓன் ஆக்சஸ் முதல்ல எடுத்துக்கணும். ப்ளஸ் அதே மாதிரி தான் எத்தனை மாதம் வச்சுருக்காங்களோ அத்தனை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, முக்கியமாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். வேணும்னே உங்களை ஏமாத்துறதுக்கு r/2ல கூட வைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அவங்க r தான் வச்சுருக்காங்க, அதனால 4 mr². ரைட்டா? ரைட். கொஷின் நம்பர் 10. நிறைய டைம்லாம் இல்லை, வெறும் 10 செகண்ட் தான். டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. சார் தேர்ட் ஆப்ஷன் சார். ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3. ஏன் ஆப்ஷன் 3ன்னு ஒரு காரணம் சொல்லிட்டு போங்க. ஏன்னா ரெண்டு கார்னர்ஸ் ஆட் பண்ணா மூணு போட்டு வரணும் சார். முதல்ல ஆப்ஷன் 3 ரைட்டான்னு செக் பண்ணுங்க. சார் ஆப்ஷன் 2 சார். ஆப்ஷன் 2 தான் ரைட்டா இருக்கலாம். ஆப்ஷன் 2 ரைட்டா? சார் 3 தான் சார். 3 தான் ரைட்டு. ஏன் 2 தான் ரைட்டு? ஏன் 3 தான் ரைட்டு? காரணம் சொல்லுங்க. ஒரே நிமிஷம். ஆப்ஷன் 2ன்னு சொன்னது 2 பேர். ஆப்ஷன் 3ன்னு சொன்னது 2 பேர். அப்ப ஆப்ஷன் 2ன்னு சொன்னது யாரு? ஆப்ஷன் 2 காரணம் சொல்லுமா. ரைட். ZXல இருக்கு, XZல இருக்கிறதுனால நம்ம பர்பெண்டிகுலரா இருக்கிற ஆக்சிஸ் y தான் எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ்லயும் இசட்லயும் மட்டும்தான் அந்த பார்ட்டிகல் இருக்கு. அப்போ y தான் கால்குலேட் பண்ணணும். ரைட்டா? ஆப்ஷன் 2 தான் ரைட்டு. ஜோகி, நீ ஆப்ஷன் 3 சொன்னது காரணம் சொல்லு. சார் கொஸ்டின் ஃபுல்லா படிக்கல சார். உடனே பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் XY பிளேன்ல கன்சிடர் பண்ணி சொல்றது. புரியுது. புவிகிஷன் கரெக்டா பார்த்து சொன்னா XZல தான் பாடி இருக்கு. எல்லாருமே கத்துக்கோங்க. XZல அந்த பாடி இருந்தா எங்க இருக்கோ அது இல்லாத ஆக்சிஸ் தான் ஹீரோ IY. அப்ப IY = IX + IZ. நேற்று படிச்சு சொன்னவங்க எல்லார்ட்டையுமே XYல இருந்தா IZ கண்டுபிடிங்க, YZல இருந்தா IX கண்டுபிடிங்க, ZXல இருந்தா IY கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ அதுதான் ஆப்ஷன் 2 தான் ரொம்ப சரி. ஆப்ஷன் 2 யோசிச்சு எத்தனை பேருமே நல்லா யோசிச்சிருக்கீங்க. கரெக்டாக கொஷினை ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணி சொல்லணும். ரைட், பதில் சொல்லுங்க. 11. இது ஈஸியாக சொல்லிடுவீங்க. என்ன ஆப்ஷனு? ஃபோர்த் ஆப்ஷன். என் கொஷினை கவனிச்சிங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யாருக்கு இங்கே கண்டுபிடிக்க முடியாது? சார் ஸ்பியர் சார். ஏன் ஸ்பியர்? சார் பிகாஸ் ரெண்டுமே சேம் சார், அலாங் த நார்மல் ஆக்சிஸ் அண்ட் அலாங் த நார்மல் ஆக்சிஸ், அப்புறம் டயமெட்ரிக்கல் ஆக்சிஸும் சேம் சார். அதனால நீ சொன்ன மாதிரி ஆப்ஷன் 1 தான் ரைட். கொஸ்டின் எல்லாரும் படிங்க. The theorem of perpendicular axis theorem of perpendicular axis IZ = IX + IY. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஓன் ஆக்சிஸும் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் மற்ற இடத்துல டிஸ்கில் என்ன பண்ணலாம், டிஸ்கில் ஓன் ஆக்சிஸ், இங்கே பேரல் ஆக்சிஸ் போடலாம். அதே மாதிரி டிஸ்கில் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸும் உங்களால் போட முடியும். ரிங்லையும் பேரலல் பர்பெண்டிகுலர் ரெண்டுமே போடலாம். பிளேட்லயும் அதே மாதிரியே பேரலல் பர்பெண்டிகுலர் ரெண்டுமே. பிளேட்னா என்னது? ரெக்டாங்குலர் லாமினா, அதுதான் பிளேடு. ஆனால் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் பேரலல் ஆக்சிஸ் தான் எழுதலாமே தவிர அங்கே பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அபவுட் இன் டயாமீட்டர் பர்பெண்டிகுலர்ல போட்டாலும் அதே பேரலுக்கு வர ஆன்சர் தான் வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் எந்த பாடிக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னா ஸ்பியருக்கு தான் ஆகாது. அது ஹாலோ ஸ்பியராகவும் இருக்கலாம், சாலிட் ஸ்பியராகவும் இருக்கலாம். ரைட்டா? ஆப்ஷன் 1 தான் ரைட்டு. நாட் அப்ளிகபிள். அப்ளிகபிள் யாருன்னா இவங்க 3 பேரும் அப்ளிகபிள். ஸ்பியர் வந்து நாட் அப்ளிகபிள். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். ஸோ சம் நம்பர் 12 உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். சார் தேர்ட் ஆப்ஷன் சார். தேர்ட் ஆப்ஷன். மற்றவங்க 3 சார். ஆப்ஷன் 3 மற்றவங்க
Yes, sir. தேர்டா Yes, sir. மற்றவங்க வேற வேற யாராவது சொல்ல ட்ரை பண்ண. கேர்ள்ஸ் வாயே திறக்க மாட்டேன். Option 3, sir. ஆப்ஷன் Sir, 3. sir. ஆப்ஷன் 3 மற்றவங்க Option 3 is ஆப்ஷன் 3 செக் பண்ணிடுவோமா? ரைட், ஒன் டைம் அவுட்டு. The axis xz in the plane of disk mutually perpendicular to y. அப்போ இந்த இடத்துல iy தான் கண்டுபிடிக்கணும். ஸோ iy ஈக்குவல் டு iz பிளஸ் ix. xz தான் அந்த பாடி இருக்கு. The perpendicular to the plane of the disk, the moment of inertia of the body x and y. x and y. x வந்து 30, x வந்து 30, y வந்து 40, y வந்து 40. அப்போ z ஆக்சிஸ் கேட்குறாங்க. அப்போ iz ஈக்குவல் டு 40 மைனஸ் 30 10. இப்போ சம் ஈஸி தான். எதான் சொல்கிறேன்ல, அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பதட்டம் உங்களை தெரிஞ்சும் தப்பு பண்ண வச்சிரும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் தான் யோசிக்கணும். எக்ஸில் பாடி இருக்கு, ஒய் ஆக்சிஸு. அப்போ ஐஒய் ஈக்குவல் டு ஐஇசட் ப்ளஸ் ஐஎக்ஸு. எப்போ பார்த்தாலும் போய் இதே ஃபார்மில் ஞாபகம் வச்சுட்டு ஐஇசட் ஈக்குவல் டு, நான் கிளாஸில் சொல்லி தரும்போது ஐஇசட் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய். லாஸ்ட் இயர் ரிப்பீட்டர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அப்போ ஐஇசட் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இதோட 30 + 40 70, ஆப்ஷன் 1. ஸோ அந்த மாதிரியும் யோசிக்கிறாங்க. ரைட்டா? ஸோ பாடி எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்க்கணும், எந்த ஆக்சஸ்ன்னு பார்க்கணும், யார் 2 பேர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அதுலேருந்து என்ன பண்ணணும்? ஆப்ஷன் 3 கரெக்ட். இந்த இடத்துல நீ 30 40 பார்த்ததும் 70 யோசிக்கக்கூடாது, 40 30 பார்த்ததும் 10 யோசிக்கக்கூடாது. எந்த ஆக்சஸோடது கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஐஎக்ஸ் வந்து 30 rupees கொடுத்துருக்காங்க, ஐஒய் வந்து 40 rupees கொடுத்துருக்காங்க, ஐஇசட் கேட்குறாங்க. உடனே ஐஎக்ஸ் ஈக்குவல் டு ஐஇசட் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு யோசிச்சிடக்கூடாது. பாடி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் எழுதணும். அதுக்கப்புறம் தான் இந்த வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட்டா? ஸோ சீக்கிரம் சொல்கிறேன், அவசரப்படுறன்ற பேரில் தப்பாக சொல்லிடக்கூடாது, தப்பாகவும் அங்கே போய் எக்ஸாமில் எழுதிடக்கூடாது. ரைட். ஸோ பிரமாதமான சம் கற்றுக்கோங்க, சால்வ் பண்ணுங்க. உனக்கான நேரம் தான் 30 செகண்ட் கொடுத்தாச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி தெரியல, நான் சொல்லி தரேன். சம் நம்பர் 13 14 இனிமேல் எல்லா சம்மும் நீங்களே சால்வ் பண்ணலாம். எல்லா ஐடியாவும் கொடுத்தாச்சு. டயாமீட்டர் ஓடுது, இப்போ அதையும் செக் பண்ணிங்க. அபவுட் இன் டயாமீட்டர். about any diameter. தெரியலையா? சரி, நான் கற்றுக் கொடுக்குவா. ரைட். ஸோ Third option, sir. root 3, sir. Third option. தேர்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் 3 சார். ஆப்ஷன் 3. மற்றவங்க ஓகே பா, செக் பண்ணுவோமா? ஆப்ஷன் 3. Option 3, sir. அதுதான் ஆப்ஷன் 3 சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணிடலாம். சாலிட் ஸ்பியர் அண்ட் ஹாலோ ஸ்பியர் சேம் மாஸ், சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரெஸ்பெக்டிவ் டயாமீட்டர் சொல்லுங்க பா. சாலிட் ஸ்பியரோட டயாமீட்டர் 7/5 mr². சொன்னவனே புரிஞ்சிச்சா? சாலிட் ஸ்பியரோட டயாமீட்டர் அபவுட் என்ன டயாமீட்டர்? ஓ சாரி பா, 2/5 mr². சாலிட் ஸ்பியரோட டயாமீட்டர் 2/5 mr². 2/5 mr². ஹாலோ ஸ்பியரோட டயாமீட்டரோடது 2/3 mr². ரேஷியோ ஆஃப் ரேடியை. அப்போ இவனை R1 R2 எடுத்துக்கோங்க. ஏன் சார் சாலிடுக்கு R1 போட்டீங்க, ஹாலோக்கு R2 போட்டீங்க? சாலிட் ஸ்பியர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு R1, ஹாலோ செகண்ட் இருக்கு R2. அப்போ 2க்கு 2 போய் சேர்ந்துருச்சு, எம்முக்கு எம் போய் சேர்ந்துருச்சு. அப்போ R1² R2² தான் நமக்கு வேணும். R1² இங்கே இருக்கு, R2² அங்கே இறங்கிருச்சு. 5 மேலே போயிடுச்சு, 3 கீழே வந்துருச்சு. ஸ்கொயர் வேண்டாம், ரூட் தான் வேணும். ஆப்ஷன் 3 ரைட்டு. கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சம் இருக்கும். ஆனால் என்ன சிக்கல்னா, என்ன பாடி எந்த ஆக்சஸ். இப்போ நான் பண்ண தப்பு நீ பண்ணக்கூடாது. நான் டயாமீட்டர்னோடனே ஏதோ ஞாபகத்தில் 7/5 யோசிச்சிட்டேன் பார்த்தீங்களா? ஸோ சாலிட் ஸ்பியராக இருந்தால் ஓன் ஆக்சஸாக இருந்தாலும் அபோர்டின டயாமீட்டராக இருந்தாலும் ஒரே கேஸ் தான். 2/5 mr².
சாலிட் ஸ்பியருக்கு ஹாலோ ஸ்பியருக்கு 2/3 எம்ஆர் ஸ்கொயர்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? 14th சம். இது ஸ்கொயர் லாமினா. நானே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸ்கொயர் லாமினா ஏன்னா நேற்று நான் உங்களுக்கு சொல்லலை. இப்போ இன்னைக்கு 2 புது விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. சாலிட் ஸ்பியரோட பர்பண்டிகுலர் லென்த்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ml²/12 + mr²/4. அது இன்னைக்கு நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டது. அந்த வரிசையில் இந்த நேரம் நீங்கள் கற்றுக்க போகிறது ஸ்கொயர் லாமினா. ஸ்கொயர் லாமினான்னு தெரியுதா உங்களுக்கு? ஒரு ஸ்கொயர் பிளேட் மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிளேட் மாதிரி. அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். கேர்ஃபுல்லாக கற்றுக்கிட்டே. ஆனால் ரொம்ப ஈஸி தான் இது. The moment of inertia of a square lamina about the perpendicular axis passing through its center of mass. அதாவது இது வழியா போகுதான். இப்போ உங்கள் நோட் இருக்குல்ல, ஒரு ரெக்டாங்குலர் நோட் இருக்குல்ல, அதில் இந்த படத்துலலாம் ஹீரோக்கள் ஸ்டைலாக சுற்றிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? ரைட்டா? ஸோ நானுமே கூட பிஎஸ்சி படிக்கும் போதெல்லாம் பஸ்ஸை விட்டு நிற்கிற பஸ்ஸில் இறங்க மாட்டோம், ஓடுற பஸ்ஸில் தான் இறங்கும். இப்போ கமல்ஹாசன் போட்டிருக்கிற மாதிரி இந்த பூட் கட் பேண்ட்லாம் போட்டிருப்போம். ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் படிக்கிறோம். அந்த நோட்டை யார்ட்டையாவது கொடுத்துட்டு இந்த பழைய டி ராஜேந்தர் படத்தில் வர்ற மாதிரி தான் ஓடுற பஸ்ஸில் ஏறுறது, யாராவது சைடில் உட்காந்துருக்கிற கேர்ள்ஸ்கிட்ட நோட்டை கொடுத்துட்டு ஹீரோயிசம் பண்ணுறது, அப்புறம் எங்கேயாவது உழுந்து முட்டையை பேத்துக்கிறது, இந்த காட்சியெலாம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ரெக்டாங்குலர் நோட்டை கரகரன்னு கையில் சுற்றிக்கிட்டே போகும்போது எங்கள் மேக்ஸ் வாத்தியார் பார்த்துட்டு இவர் பெரிய விஷ்ணு பரமாத்மா, இவர் சுற்றினே வராருன்ற காட்சியெல்லாம் இப்போ இந்த சம் வரும்போது எனக்கு அந்த காட்சி ஞாபகம் வருது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த நோட்டு ஒத்த வரலாறு நடுவில் வச்சுட்டு சுற்றிட்டே வரப்போ அந்த ஃபுட்பால்லாம் சுற்றுவாங்க ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி இந்த நோட்டை சுற்றுறது, அந்த கேஸ் தான் இது. இந்த ஆக்சிஸ் டோருக்கு பாருங்களேன். The moment of inertia of a square lamina perpendicular axis through the center of mass. சரி, இதை நீங்கள் சொல்லவே இல்லையே. அப்போது இதோட ml²/6. ஸ்கொயர் லாமினாவோட ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ml²/6. தெரியாதவங்க இப்போ கற்றுக்கோங்க. இதோட வேல்யூ அவங்க 20ன்னு கொடுத்துருக்காங்க. ml²/6 வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது the moment of inertia about an axis. கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், 2 டைம் சொல்லித்தரேன். touching its side and in the plane lamina. அதாவது இதான் அந்த ஸ்கொயர் பிளேட் அப்படின்னா ஆக்சிஸ் வந்து இந்த இடத்த டச் பண்ணிட்டு போதான் பை இது ஓன் ஆக்சிஸ். இப்போ இந்த ஆக்சிஸ் ஓடுதுன்னா ஒரு ராடோட எண்டு மாதிரி உங்களுக்கு தெரியல, ராடோட எண்டு. அதனால இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ml²/3ன்னு எடுத்துக்கலாம். உங்களால கத்துக்க முடியுதா? இந்த ஸ்கொயர் லாமினாவோட இந்த தொட்டுக்கிட்டு போதுல டான்ஜென்ஷியலா, அதை ml²/3 எப்படி வந்தது, எங்க இருந்து வந்ததுன்னு குழப்பிக்காது. அப்போ இன்னைக்கு நீங்க 2 இன்ஃபர்மேஷன் கத்துக்கிட்டீங்க. ஸ்கொயர் லாமினாவோட ஓன் ஆக்சிஸ் ml²/6, டான்ஜென்ஷியல் ml²/3. இப்போ மேலே அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா ml²/6 வந்து 20 ரூபாய், அப்போ ml² வந்து 120 ரூபாயா? உங்களால் உணர முடியுதா? ஏன் 120 ரூபாய்? இந்த 6 இந்த பக்கம் போயிடுச்சு, 620 120. அப்போ ml² இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், 120/3, அதனால 40. சிம்பிள் சம்மு. என்ன பிரச்சனைனா அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூஸ் உங்களுக்கு தெரியணும். இப்போ ஸ்கொயர் லாமினாவோட ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ml²/6. அதோட டான்ஜென்ட் ஆக்சிஸ் டச்சிங் இட் சைடு, அதை என்ன பண்றேன்னா ராடோட டான்ஜென்ஷியல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ml²/3. சால்வ் பண்ண ஆன்சரு. ரைட்டா? இப்போ கொஸ்டின் நம்பர் 15. இதை மட்டும் சால்வ் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பலாம். இந்த 15 நான் சொல்லவே மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் சொல்லணும். ட்ரை பண்ணு. ரைட் பா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கா? சரி, நான் சால்வ் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு சம் தரேன், அதை மட்டும் சால்வ் பண்ணி நீங்கள் போகலாம். கேப்லாவணி, த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ தின் ராட் ஆஃப் லென்த் L, பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் த்ரூ இட் சென்டர். ஒரு ராடோட இந்த வழியாக போகிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐயா. அப்போ ஐனாலே உங்களுக்கு தெரியுது ml²/12 இல்லை, ஐக்கு பதிலாக ml²/12. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா the moment of inertia of the square structure made by
4 such rods. இதே மாதிரி இருக்கக்கூடிய 4 ராடு, இதே மாதிரி இருக்கக்கூடிய 4 ராடு எடுத்துக்கிறீங்க. இந்த 4 ராடாலையும் நீங்க ஒரு ஸ்கொயர் ஸ்ட்ரக்சர் பண்றீங்க, ரைட்டா? about a perpendicular axis to the plane and through its center will be, through its center, first option இல்ல பா, through its center. அப்ப axis இது வழியா போகுது இல்ல, அப்ப ஏற்கனவே தெரியும், இதோடது ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு நமக்கு. இதோடது வந்து ml ஸ்கொயர் பை 3, அப்ப இதோடது ml ஸ்கொயர் பை 12. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு ஒரு ஆன்சர் வரணும். ஒரே நிமிஷம், எங்க தப்பு பண்றேன், ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்றேன். இப்போ யோசிங்க, ஒரு நிமிஷம் பா, இது அந்த பேஜ்ல போட்டு காட்டுறேன், இந்த இடத்துல உனக்கு புரியாது. ஓகே, கவனமா கவனி. இந்த ஒரு சம் மட்டும் டைம் ஆக்சுவலியா, ஒரே ஒரு சம் மட்டும், கஷ்டப்படாத. இது ஒரு ராடு, இந்த ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஓன் ஆக்சிஸ் ml ஸ்கொயர் பை 12 அவங்க ஐன்னு சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி ஐன்னு சொல்லிட்டாங்க. இந்த ராடை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கொயர் லாமினா பண்றோம், இந்த 4 ராடை வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் லாமினா பண்றோம். இந்த சென்டர் வழியா போகக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு வேணும். அப்போ ஆல்ரெடி இதோடது என்ன தெரியும் உனக்கு, இந்த ஆக்சிஸ் வழியா போகுது இல்லை, இதுதான் ml ஸ்கொயர் பை 12. அப்போ இந்த இடம் ஒரு L by 2 இல்லை, அப்போ இதுக்கு என்ன தியரம் போடணும், பேரலாக்ஸ் தியரம் போடணுமா? அப்போ ஐ டேஷ் வேணும்னா ml ஸ்கொயர் பை 12 பிளஸ் ml ஸ்கொயர் பை 4. ஏன் ml ஸ்கொயர் பை 4? ஏன்னா இந்த இடம் L by 2. பேரலாக்ஸ் தியரம் என்ன சொல்லுது தெரியுதா, இது L by 2. இப்போ இதோடது ml ஸ்கொயர் பை 12 பிளஸ் பேரலாக்ஸ் தியரம் ml ஸ்கொயர் பை 4. ஏற்கனவே ஐக்கு பதிலா ml ஸ்கொயர் பை 12ன்னு உங்களுக்கு தெரியும், கற்றுக்கிட்டீங்களா? இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் 12 எடுத்துக்கலாமா? 12 எடுத்துக்கிட்டா ml ஸ்கொயரு ப்ளஸ் 3ml ஸ்கொயரு, அதனால் 4ml ஸ்கொயர் பை 12. ஐ டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம், 4ml ஸ்கொயர் பை 12, கரெக்டா? இது ஒரு ராடுக்கு. மொத்தம் இங்கே 4 பேர் இருக்காங்கல்ல, அப்போ 4 ராடுக்கு 4 × 4ml ஸ்கொயர் பை 12, அதனால 16ml ஸ்கொயர் பை 12. ஏற்கனவே ml ஸ்கொயர் பை 12க்கு தான் அவங்களே ஐன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆன்சர் 16I. குழப்பிக்காத, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ராடோட பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐன்னு கொடுத்துட்டு இந்த ஒரு ராடால நீங்க அழகா ஒரு ஸ்கொயர் ஒன்று பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஒன்று பண்ணுங்க. அந்த ஸ்கொயர்ல பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் வழியா போற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கேட்குறாங்க. உனக்கு ஒரு ராடோடது தெரியும், ஒரு ராடோட இந்த ஓன் ஆக்சிஸ் ml ஸ்கொயர் பை 12. தென் இந்த பேரலல்ன்றதுனால பேரலாக்ஸ் தியரம் போட்டு அங்கேருந்து ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு ராடு கண்டுபிடிக்கிறீங்க இன்ட்டு 4 ராடு. அப்போ 16ml ஸ்கொயர் பை 12, ஒரு ml ஸ்கொயர் பை 12 ஐ அப்படின்னா 16 டைம்ஸ் 16I. இப்போ ஆப்ஷன் 16I தான் கரெக்டாக இருக்கும். கற்றுக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம் பா, உங்களுக்கு இன்னைக்கான வேலை கொடுத்துட்றேன். முடிஞ்சுன்னா ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா நாளைக்கு செஞ்சுட்டு வந்துடு. நிறையலாம் வேண்டாம், 35 வரைக்கும் ஆல்ரெடி நான் ஒரு 15 வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கேன். 35 வரைக்கும் இந்த 29 சம்லாம் நேற்று நான் கிளாஸ்லேயே போட்டு காமிச்சிது. நீங்கள் வெறும் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சம்மை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இதில் டவுட் கேட்டுட்டு நாளைக்கு ஒரு 20 சம்ஸ் என்ன பண்ணிடலாம், இதே மாதிரி கொஞ்சம் கடை கடன் ஃபாஸ்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். சரிதா? ஒரே நிமிஷம்.